வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, ஒரு சாஃப்டான ஃப்ளஃபியான சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு ஹாட் மில்க் கேக் தான் பார்க்க போகிறோம். இதை டீ கேக்னு சொல்லுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்துக்கலாம். இது கூடயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஜார் எடுத்துருக்கோம். அது கூட ஒரு 1/2 கப் கர்ட் எடுத்துக்கலாம். இது கூடயே ஒரு 1/3 கப் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடயே 3/4 கப்பில் சுகர் எடுத்துருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்து சூடான பால் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கரையட்டும். நம்ம இப்போ அதுக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருந்த இந்த மைதா மாவு கூட ஜாரில் பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மிக்ஸை சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது கூடயே நம்ம மில்க்கும் பட்டரும் ஆட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றிக்கலாம். இது கூடயே ஊற்றி நல்லா நம்ம ஒரு பேட்டர் கண்டிஷனுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் ஊற்றிக்கலாம். இது கூடயே ஒரு 2 ட்ராப்ஸ் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 7 இன்ச்சு ரவுண்ட் பேன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஊற்றிக்கலாம். நம்மளோட பேட்டரை உள்ளே ஊற்றிட்டோம். இப்போ அதை நல்லா நம்ம டேப் பண்ணி எடுத்துக்கலாம். டேப் பண்ணி எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட பேனை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். பேன் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்மளோட டின்னை தூக்கி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டின்னை தூக்கி உள்ளே வச்சிட்டோம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் பேக்காக விட்டுறலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை நான் இப்போ உங்களுக்கு குத்தி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். வெளியில் வச்சுட்டு நல்லா கூல் டவுன் ஆக விட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம கேக் நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காமிக்கிறேன் கேக்கை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளோட ஹாட் மில்க் கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கு, நல்ல டேஸ்டியாக இருக்குது. நம்ம போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம லலிதாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடுற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.